ஏன் அவ்வளோ லேட்டு? பஸ் லேட்டாக இருந்துச்சு அதான். சரி, புக்கு பேக் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் வர சொன்னேன், அது கூட லேட்டாக வருவியா? சரி உள்ள வா, உட்கார். அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன் இப்போ. வருண் ப்ரெசண்டா நீ? ஏன் நீ கலர் ட்ரெஸ்ஸு? பர்த்டேவா? அதுக்கு எதுக்குடா செவன்? நீ எதுக்கு அவன் கையை வைக்கிற? நீ எடுத்துட்டு வந்து அவனை எதுக்கு தொட்ட? நீ எதுக்கு தொட்ட? சரி இனிமே தரக்கூடாது. சரி அண்ணன் சொல்கிறேன். வருண் வருண் உன்னை எத்தனை நேரம் சொல்ல தொடாதுன்ட்டு? தொட்டுகிட்டே இருப்பியா? சரி செவன். குட். இப்போ நான் வந்து எதுக்கு தெரியுமா பேக் இல்லாமல் சொன்னேன் தெரியுமா? தெரியாது. ஏன்னா இன்னைக்கு கரஸ்பாண்டோட பர்த்டே, அதனால தான் புக்கு ஃப்ரீயாக ஸ்கூல்லே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை போய் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு. இன்னைக்கு புது புக்கு கொடுக்குறாங்க தெரியுமாடா? வாடா நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு என்ன புக்கு தர போகிறாங்களோ தெரில. ஆமாம் வருணே, எனக்கு தான் எல்லாரும் புக்கு தர போகிறாங்கன்னு தெரில. சரி அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா? அப்பாடி புக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. எவ்வளோ பெருசு புக்கு, ஏன் அப்படி பண்ணுறாங்களோ? அமைதியாரு. இப்போ நீ என்னது கத்திக்கிட்டு இருக்க? எந்திரி. என்ன சொல்லுங்க மீஸ். முட்டி போடு. முட்டி போட்டா மீஸ் உனக்கு இதான் பனிஷ்மெண்ட். நீ அமைதியாக இல்லைன்னா உனக்கு புக்கு கிடையாது சொல்லிட்டேன். வீட்டுக்கு அப்படியே நீ நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரணும். நீ அமைதியாக இருக்கலண்ணா. இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்காக உட்காரு. பசங்களா இருந்தாங்க உங்களுக்கு புக்கு நான் தரேன். யாருக்கு என்னென்ன புக்கு வேணுமோ அவங்களாம் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் புக்கு வேணும்னா இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க, தமிழ் புக்கு வேணும்னா தமிழ் புக் எடுத்துக்கோங்க. உனக்கு இங்கிலீஷ் நோட்டா? உனக்கு என்ன ஸ்டவன் வேணும்? தமிழ் நோட்டு எடுத்துக்கோ. தமிழ் நோட்டில் புக்கு எனக்கு எடுத்து கொடுத்துரு. ஓகே. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் வருண் எந்திரிச்சு வா. வருண் படி. ஒரு ஊரில் இது 2 நரிங்க இருந்துச்சு. சாரி 2 பன்னிக்குட்டிங்க இருந்துச்சு. அந்த 2 பன்னிக்குட்டி பேர் ஒரு பேர் தக்ஷிதா, இன்னொன்று பேர் ஸ்ட்ரவன், இன்னொன்று பேர் வருண். 2 பேரும் ஸ்ட்ரவன் வந்து காட்டுக்கு போனானா. காட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் வருண் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீயா அவன் சொல்லிட்டு இருக்கா? கதையை சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வருண் திருவிழாச்சு ஒழுங்கா சொல்லு. ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு இது மருந்து வாங்க போயிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு சக்தி வாங்கிட்டு ஒரு மருந்தை பார்த்தாங்களா. இந்த மருந்தை பாய்க்க போகிறது சாக்லேட் 6 பார்த்தாங்களா. இந்த 6 பக்கத்துலேயே சாக்லேட் வீடு இருந்துச்சா. இந்த சாக்லேட் வீட்டோட ஓனர் இருந்தாராம். அந்த ஓனர் அந்த பொண்ணை கூப்பிட்டுச்சான், இங்கே வா இங்கே வான்னு. அந்த பொண்ணு பறிக்காம அப்படியே போயிடுச்சான். போயிட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தானே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க சாக்லேட் யார் பார்த்தாலும் அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நல்லா இருந்துச்சான். சாக்லேட் வீட்டை பார்த்தாலும் சாக்லேட் வீட்டை பார்த்து ஹாப்பி ஆயிட்டான். சாக்லேட் வீட்டை பார்த்து ஹாப்பி ஆயிட்டாலாம். என்ன மிமிக்ரி பண்ற நீ? தேங்க்யூ சொல்லணும். நீ குட்டா படிச்ச. 7 நீ எந்த சொல்லு படி. ஒரு காட்டுல நரி இருந்துச்சா. அந்த நரிக்கு காட்டுக்கு ராஜா ஆகணும்னு ரொம்ப நாளா